ஒரு யுகமே முடியிற தருணம். பகவான் கிருஷ்ணரோட மிக நெருங்கிய நண்பர் உத்தவர். அவர் மனசுல பல வருஷமா ஒரு கேள்வி, பக்தர்களுக்கு எப்பவுமே வர்ற ஒரு பெரிய சந்தேகம். கடைசியா கிருஷ்ணர்கிட்டயே அதை கேட்க துணிஞ்சிட்டாரு. வாங்க அந்த ஆழமான உரையாடலுக்குள்ள நாமளும் போய் பார்ப்போம். இந்த ஒரு கேள்வியில தான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட இதயமே இருக்கு. உத்தவரோட இந்த கேள்வி இருக்கே, அது சாதாரணமான கேள்வி இல்ல. பாண்டவர்கள் அவ்வளவு கஷ்டப்படும் போது நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க கிருஷ்ணான்னு கேட்கிற ஒரு தத்துவ விசாரணை. இது உத்தவரோட கேள்வி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட கேள்வியும் கூட. இப்போ உத்தவர் பேசுறது ஒவ்வொரு பக்தரோட குரல் மாதிரி ஒலிக்குது. கடவுளோட உதவி கண்டிப்பா தேவைப்பட்ட நேரத்துல அது ஏன் கிடைக்கலன்னு கேட்கிற தருணங்கள். மகாபாரதத்தை படிச்ச நம்ம எல்லாருக்குமே வர்ற சந்தேகங்களை அவர் கிருஷ்ணர் முன்னாடியே நேரடியா வைக்கிறாரு. உத்தவர் தன் வாதத்தை அடுக்கடுக்கா வைக்கிறாரு. கிருஷ்ணர் செஞ்சிருக்கக்கூடிய ஆனா செய்ய தவறின விஷயங்களை ஒவ்வொன்னா சுட்டி காட்டுறாரு. முதல்ல இந்த சூதாட்டமே தப்புன்னு தடுத்திருக்கலாமே கிருஷ்ணா. சரி, அதுதான் போகட்டும். தர்மன் ஜெயிக்கிற மாதிரி பண்ணிருக்கலாமே, அதையும் செய்யல. தம்பிமார்களை பணையம் வைக்கும் போதாவது தடுத்திருக்கலாம். கடைசியா திரௌபதியோட மானம் போற நிலைமை வந்த பிறகுதான் துணி கொடுத்தேன்னு பெருமைப்பட்டுக்கிற, இதுக்கு பேர் தான் தர்மமா அப்படின்னு கண்ணீரோட கேட்கிறாரு. உத்தவர் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு கேட்க கிருஷ்ணர் என்ன பண்றாரு தெரியுமா? லேசா புன்னகைக்கிறாரு. அவர் கொடுக்கிற பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தப்பு தெய்வீக செயல் மேல இல்ல, மனுஷங்களோட ஞானமின்மை மேலதான் மொத்த பழியையும் திருப்புறாரு. இங்கே கிருஷ்ணர் விவேகம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாரு. விவேகம்னா என்ன? வெறும் படிப்பு அறிவு மட்டும் இல்ல, சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்கிற திறமை. அந்த விவேகம் துரியோதனன் கிட்ட இருந்துச்சு, ஆனா தர்மன் கிட்ட அது இல்லன்னு சொல்றாரு கிருஷ்ணர். இந்த ஒப்பீடு கிருஷ்ணர் சொல்ற விஷயத்த பளிச்சுன்னு புரிய வைக்குது. பாருங்க, துரியோதனனுக்கு சூதாட தெரியாது. ஆனா அவன் என்ன செஞ்சான்? எனக்கு ஆட தெரியாது, அதனால என் திறமையான மாமா சகுனி எனக்காக ஆடுவார்னு சொன்னான். இதுதான் விவேகம். ஆனா தர்மன் என்ன செஞ்சான்? தனக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமான கிருஷ்ணனே இந்த விளையாட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டான். என்ன ஒரு பெரிய முட்டாள்தனம் பாத்தீங்களா? கிருஷ்ணர் இன்னும் விளக்கமா சொல்றாரு. தர்மனே என்ன வரக்கூடாதுன்னு தடுத்துட்டான். மத்த சகோதரர்கள் எல்லாம் அவங்க விதியை நொந்துகிட்டாங்களே தவிர என்ன கூப்பிடல. ஏன்? திரௌபதி கூட முதல்ல அவளோட வாத திறமையை நம்புனா. எப்போ அவளோட எல்லா முயற்சியும் தோத்து போச்சோ, கிருஷ்ணா அபயம்னு முழுசா சரணடைஞ்சாலோ அப்பதான் எனக்கு உள்ள நுழைய ஒரு வாய்ப்பே கிடைச்சதுன்னு சொல்றாரு. ஆனா உத்தவருக்கு இதுல சமாதானமாகல. அவர் நம்ம சார்பா ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. அப்போ என்ன கிருஷ்ணா, கூப்பிட்டா மட்டும்தான் வருவியா? தர்மத்தை நிலைநாட்ட நீயா முன்வர மாட்டியா? இது ரொம்ப நியாயமான கேள்விதானே. இப்போதான் இந்த முழு உரையாடலோட மிக மிக முக்கியமான ஆழமான ஒரு விஷயத்த கிருஷ்ணர் சொல்ல போறாரு. இந்த பிரபஞ்சத்துல அவரோட உண்மையான பங்கு என்னங்கறத பத்தி. கிருஷ்ணர் சொல்றாரு, நான் ஒரு சாட்சி பூதம் அப்படின்னா என்ன? அதாவது மனுஷங்களோட வாழ்க்கை அவங்க கர்மப்படி நடக்குது. நான் அதுல தலையிடுறதில்ல, பக்கத்துல நின்னு எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு சாட்சி மட்டும்தான் நான். இதுதான் தெய்வீக தர்மம் அப்படிங்கிறாரு. உடனே உத்தவருக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. இது ரொம்ப கவலையான விஷயமாச்சே. அப்படியா? அப்படின்னா நாங்க தப்பு பண்ணி பாவம் செஞ்சு கஷ்டப்படுறதெல்லாம் நீ சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பியா? இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. கடவுள் நம்மள சும்மா வேடிக்கை பாப்பாரா? இந்த குழப்பத்துக்கு கிருஷ்ணர் சொல்ற பதில்தான் இந்த முழு உரையாடலோட உச்ச கட்டம். அந்த சாட்சிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சக்தியை இப்போ அவரு விளக்கப் போறாரு. இதுதான் இந்த முழு உரையாடலோட திருப்புமுனை. கிருஷ்ணர் சொல்றாரு, உத்தவா, நான் பக்கத்துல ஒரு சாட்சியா நிக்கிறேன்னு நீ உண்மையிலே உணர்ந்தா உன்னால எப்படி தப்பு செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. கடவுளே நம்மள பாத்துக்கிட்டே இருக்காருன்னு தெரிஞ்சா நம்மளால தப்பு பண்ண முடியுமா? அப்போ கடவுளுங்கிறது வெறும் பார்வையாளர் இல்ல, நம்ம மனசாட்சிக்குள்ள இருக்கிற ஒரு தார்மீக வழிகாட்டி. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். கடவுள் இல்லாததால நம்ம தப்பு பண்றதில்ல, கடவுள் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காருங்கிறத மறக்கும்போதுதான் நம்ம தப்பு பண்றோம். தர்மன் செஞ்ச பெரிய தப்பே அதுதான். கிருஷ்ணனுக்கு தெரியாம சூதாடலான்னு நினைச்சான் பாருங்க, அந்த ஒரு நொடியிலேயே அவனோட அழிவு ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இப்போ இவ்ளோ பெரிய தத்துவத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் பக்திக்கும் எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு பாப்போம். கிருஷ்ணரோட இந்த போதனையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய கடைசி பாதம் இதுதான். உண்மையான பக்தினா கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளே காப்பாத்துன்னு சொல்றதில்ல. நம்ம மனசுல நினைக்கிற ஒவ்வொரு எண்ணம், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் கடவுள் சாட்சியா இருக்காருங்கிற விழிப்புணர்வோட வாழ்றதுதான் உண்மையான பக்தி. இத கீதையில நடந்த ஒரு விஷயத்தோட அழகா ஒப்பிடலாம். கிருஷ்ணர் அர்ஜுனனோட தேரை ஓட்டினாரே தவிர அவனுக்காக சண்டை போடல. வழிகாட்டினாரு, தைரியம் கொடுத்தாரு. ஆனா போரை செஞ்சது அர்ஜுனன் தான். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கைங்கிற போர்ல இறைவன் நமக்கு வழிகாட்டியா சாட்சியா இருப்பாரு. ஆனா சண்டை போட வேண்டியது நாம தான். சரி, இந்த உரையாடலோட இறுதியில இந்த கேள்வி உங்களுக்காக தான்.
இந்த பழைய கதை நமக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. உங்களுடைய செயல்கள், உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய வாழ்க்கை, இது எல்லாத்துலயும் தெய்வம் ஒரு சாட்சியா இருக்குங்கிறத நீங்க உணர்ந்து செயல்படுறீங்களா? யோசிச்சு பாருங்க.